நான் பேசினது எல்லாமே தப்பு தான். பல்லவா, என்னை மன்னிச்சிடு. ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம பல்லவன் வந்து நிலாவுக்காக தேன் வாங்குறதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம காட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன இந்த பல்லவன் இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இடம் பார்க்கறதா சொல்லிட்டு போனா, ஆளையே காணோமே அப்படின்ற மாரி எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவா பல்லவான்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஆனா பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே நான் இங்க தானே இருக்கேன். நான் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இடம் பார்த்துட்டு வரேன். நீங்க பேசிட்டுருங்கண்ணே" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு நம்ம சோழன் இருந்துட்டு, "பல்லவா நீ எடுத்த எல்லா வீடியோவும் ரொம்பவே சூப்பரா இருக்குடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணே நீங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட ஃபோன குடுத்துட்டு, அவரு பாட்டுக்கு காட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. இந்த இடம் தானே அந்த பாட்டி சொன்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது! நம்ப வீடியோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டோம். ஆனா, இன்னும் பல்லவன காணுமே! ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இடத்த பார்த்துட்டு வரேன்னு சொன்னா, இப்ப என்னடான்னா, ஆளையே காணோம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்கண்ணே முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டி இருந்துட்டு எல்லாத்தையும் முன்னாடி கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவன் இல்லவே இல்ல. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "இவன் ஆளே இல்லடா! எங்கடா போயிட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன இது பல்லவன் ஒரு வேளை தொலைஞ்சு போயிட்டானா? நேத்து நைட்டு இப்படி தான் வந்து நின்னான். ஆனா, இப்ப மறுபடியும் ஆளவே காணாம போயிட்டான். ஏதோ ஃபோட்டோ வீடியோ எடுத்திருக்கானே! ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு" சொல்லி அவன பாராட்டி பேசுறதுக்கே இல்ல. இப்ப பாரு அவன ஆளவே காணோம் அப்படின்ற மாரி சோழன் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே நீங்க இங்கேயே இருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கிளம்புறாங்க. ஆனா, நம்ப சேரன் இருந்துட்டு, "நீ மட்டும் எதுக்காக தனியா போற? தனியாலாம் நீ போகாத. கூட நாங்களும் வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேரன் வந்துட்டு எல்லாருமே ஒண்ணா தேடிட்டு போறாங்க. சரி எல்லாரும் ஒண்ணா தேடிட்டு போலாம். ஆனா வழி இருந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடலாம் அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்லிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பல்லவனா இருந்துட்டு 2 பேர் வராங்க. "நீங்க தானே தேன் எடுக்கிறவங்க. காலையில அந்த பாட்டி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. எங்களுக்கு ஒரு பாட்டில் தேன் வேணுமே" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 300 கொடுத்துட்டு, அந்த 1/2 லிட்டர் பாட்டில வாங்கிட்டு போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "நல்ல சுத்தமான தேன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு தேனும் நக்கி பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததா திரும்பி பார்த்தா, வந்த இடம் மறந்து போச்சு. பல்லவனும் அந்த பக்கம் அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா, ஃபோன்ல சிக்னல் வேற இல்ல. அதனால தான் இந்த பக்கமும் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஃபோன்ல வேற சிக்னல் இல்ல. பல்லவனையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவனும் ஒரு பக்கம், "சேரன் அண்ணன், பாண்டி அண்ணன் எங்கண்ணே இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம சே பல்லவன் வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. வாய்ஸ கேட்டோனே நம்ம பாண்டியும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் எங்கடா பாண்டிய காணோம். கூட தானே வந்தான். அப்படின்ற மாரி இந்த பக்கம் சேரன் வந்து சொல்லவும், இப்ப பாண்டியும் காணாம போயிட்டானா, தேடுறவரையும் தேடிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் வேற குடுக்கணுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணா அண்ணன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பாண்டியும் பல்லவா பல்லவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சேரன் அண்ணன், பாண்டியன் அண்ணன் எங்கண்ணே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு பல்லவன் வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம பாண்டியும் ஒரு வழியா பல்லவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. "எங்கடா போன?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "அண்ணன் பல்லவன் இங்க இருக்கான்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இப்ப சேரன் ரொம்பவே எங்கடா போனன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சோழன் இருந்துட்டு வந்ததும் வராதமா பல்லவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை தேடுறதா எங்களுக்கு வேலையா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் நைட்டு ரூம் கதவ வந்து தட்டினேன். இப்ப ஆளையே காணோம் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. சேரன் இருந்துட்டு, "இனிமே அவன் நீ இருக்கிற பக்கமே அவன் வரமாட்டான். அவன நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன கூட்டிட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொன்னா, அவரு என்ன சொல்றாரு பாருங்களேன்.
அண்ணன் சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உனக்கும் நான் செய்கிறது தான் தப்பாக படுது இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் தான் நிலா. உனக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கே உனக்கு தெரியல. ஏன் இப்போ இந்த இடத்துல நான் உன்னை விட்டுட்டு போனதை கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு உனக்கு வர தெரியவே தெரியாது. இதில் நீ என்ன வேற சொல்லிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யாருக்கு? எனக்கு தெரியாதான் சோழன். நீங்கள் ரொம்ப நிறையா பேசுகிறீங்க. ஆமாம், நான் அப்படி தான் பேசுகிறேன். கரெக்டாக தான் பேசுகிறேன். உனக்கு எங்கே விட்டுட்டு போனாலும் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி நிலாவை ஆளே காணோம். நீ எங்கே போயிட்ட நிலா? நான் பேசினது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிடு நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு உடஞ்சி போய் உட்காந்துடுறாங்க. எங்கே தான் நிலா போனேன்? உனக்கு எல்லாமே தெரியும். நான் பேசினது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா வந்து முன்னாடி நிற்கிறாங்க. நான் பேசினது எல்லாமே தப்பு தான் நிலா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் பேசுகிறது தப்புன்னு உங்களுக்கு உணர்த்துக்காக தான் நான் இது எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நான் ஒன்றும் காட்டுக்குள்ளே சும்மா போகலன்னு நானும் அண்ணியும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது தேன் விற்கிறவங்க வந்தாங்க. அவங்கக்கிட்ட அண்ணி ஆசையாக தேன் கேட்டாங்க. ஆனால் அவங்க நாளைக்கு தான் தரோன்னு சொல்லிட்டாங்கல்ல. நாளைக்கு நம்ம வெக்கேட் பண்ணி கிளம்ப போகிறோம். ஆனால் அந்த எப்படியாவது வாங்கி கொடுத்துலான்னு தான் நானே காட்டுக்குள்ளே போயிட்டேன். போகும்போது போயிட்டேன்னு, ஆனால் வரும்போது எல்லா பாதையும் ஒரே மாதிரி இருந்ததுனால எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு அப்போவே நம்மளை வேண்டான்னு சொன்னான். நிலா நீ எவ்வளோ கூப்பிட்டோம், நம்ம வராமல் இருந்திருக்கணும். தேவையில்லாமல் வந்தது தான் எல்லாருக்கும் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சிறுனும் நிலா வந்துடுறாங்க. நீ எங்கே காணாமல் போயிட்டேன்ற பயத்தில் தாண்டா இப்படியெல்லாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு பல்லவன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.